ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, டிஎன்பிசி குரூப் 4 2025 நடந்த தேர்வுக்கு இப்போ டிஎன்பிசி அஃபிஷியலாக ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்த கரெக்டான ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதல் கேள்வி பாருங்க. பாடும் பாடல் என்ற சொற்கள் எந்த பெயரச்ச வகை என்று கண்டறிக. ஆப்ஷன் சி எதிர்கால பெயரச்சம். இரண்டாவது கேள்வி, நட என்னும் வேர்ச்சொல்லின் வழி உயர்திணை வினையாளனையும் பெயரை கண்டறிக. ஆப்ஷன் டி நடந்தவன். வை என்னும் வேர்ச்சொல்லின் ஏவல் வினைமுற்றினை கண்டறிக. ஆப்ஷன் டி வைத்தாள். குறில் நெடில் சொற்களுக்கு சரியான பொருளை கண்டறிக. கணம் கானம், கூட்டம் பொன். சரியான விடை குறிப்பை தேர்க. கூற்று தந்த பலகை என்பதன் பொருள் கொடுத்த பலகை என்பதாகும். காரணம், இரண்டு சொற்களுக்கு இடையில் இப் என்ற ஒற்றெழுத்து மிகுந்து வந்ததால் கொடுத்த பலகை என்னும் பொருளை தருகிறது. ஆப்ஷன் டி கூற்று தவறு, காரணம் தவறு. ஆறாவது கேள்வி, பின் வருவனவற்றுள் சந்தி பிழையற்ற சொற்றொடரை தேர்க. ஆப்ஷன் ஏ அங்கு கேட்டேன். ஏழாவது கேள்வி, இரு பொருள் தருக. தாரணி. ஆப்ஷன் டி பூமி உலகம். எட்டாவது கேள்வி, ஒரு பொருட் பன்மொழியில் மீமிசை ஞாயிறு என்னும் சொற்கள் உணர்த்தும் பொருளை கண்டறிக. விடை ஆப்ஷன் டி மேல் பகுதி. ஒன்பதாவது கேள்வி, பொருந்தா சொல்லை கண்டறிதல். முரல், வகுளி, வாழை, வியாழம். பதில் ஆப்ஷன் டி வியாழம். பத்தாவது கேள்வி, பொறுத்துக. இந்த இது கொடுத்துருக்காங்க. இதுக்கு எந்த ஆப்ஷன் வருது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 4 3 2 1. அடுத்தது 11வது கேள்வி, ஒளி மரபை கண்டறிக. புல் அப்படிங்கிறது ஆப்ஷன் சி சிமிழ்க்கும். 12வது கேள்வி, பிறவினை தொடரை கண்டறிக. ஆப்ஷன் டி அரசன் மாலை அணிவித்தான். 13வது கேள்வி, எவ்வகை வினை என்பதை கண்டறிக. இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாகவும் முதல் வேற்றுமையில் இருப்பது மூன்றாம் வேற்றுமையாகவும் மாறும் வினை எப்பொழுது நிகழும். விடை ஆப்ஷன் ஏ செய்வினை செயற்பாட்டு வினையாக மாறும்போது. 14வது கேள்வி, புவியியலில் அட்வான்ஸ் என்னும் சொல்லிற்கு இணையான கலைச்சொல்லை தருக. விடை ஆப்ஷன் பி கடற்கரை இயக்கம். 15வது கேள்வி, பொறுத்துக. இந்த இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் பதில் 2 1 4 3. 16வது கேள்வி, தனிமரம் காடாதல் இல் என்ற பழமொழி உணர்த்தும் பொருள். ஆப்ஷன் சி பகையை நீக்குதல். 17வது கேள்வி, அளக்கொண்ட எல்லாம் அளப்பும் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை இக்குறள் உணர்த்தும் பழமொழியை கண்டறிக. ஆப்ஷன் பி ஊரார் உடைமைக்கு பேயாய் பரவாதே. 18வது கேள்வி, ஓமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை கண்டறிக. இந்த கேள்விக்கு என்ன பதில் வருது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 3 4 2 1. 19வது கேள்வி, உயிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தார் போல் இத்தொடரில் உயிர் சுற்றி என்பது என்ன. ஆப்ஷன் சி நகைச்சுற்று. 20வது கேள்வி, தோழன் என்று பொருள் தரும் காம்ரேட் என்ற சொல் எம்மொழியிலிருந்து பெறப்பட்டது. ஆப்ஷன் டி பிரெஞ்சு மொழி. 21 சரியான இணையை கண்டறிக. இதுல பார்த்தோம்னா எது சரின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 2 மட்டும்தான் சரி, அதாவது முடியரசன் வீரகாவியம், இது மட்டும்தான் கரெக்ட். 22வது கேள்வி, கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துகள் அழைக்கப்பட்ட விதத்தை கண்டறிக. ஆப்ஷன் டி கண்ணெழுத்துக்கள். 23வது கேள்வி, ஏலாதியில் இடம்பெறாத மருந்து பொருள். ஆப்ஷன் சி 3 மட்டும், அதாவது கண்டங்கத்திரி. 24வது கேள்வி, பாடலின் அடி இடம்பெற்றுள்ள நூலின் பெயரை தெரிவு செய்க. தூற்றின் கண் தூவிய வித்து. பதில் ஆப்ஷன் டி திரிகடுகம். 25வது கேள்வி, தொடரமைக்க. விரிந்தது விரித்தது. ஆப்ஷன் டி மாலை நேரத்தில் அல்லியின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது. 26வது கேள்வி, கூற்று கலைக்கழகம் என்பது கலையை கற்பிக்கும் கழகம் ஆகும். காரணம், இரண்டு சொற்களுக்கு இடையே இக் என்ற ஒற்று மிகுவதால் கலையை கற்பிக்கும் கழகம் என்று பொருள் கொள்ள வேண்டும். விடை ஆப்ஷன் ஏ கூற்று சரி, காரணம் சரி. 27வது கேள்வி, ஓலக்கம் என்னும் சொல்லின் வேர் சொல்லை கண்டறிக. விடை ஆப்ஷன் ஏ ஓல். 28வது கேள்வி, பொறுத்துக. இந்த இதுக்கு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ 4 3 2 1. 29வது கேள்வி, கூற்று வினவ பயன்படும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் எனப்படும். ஏ யா ஆ ஓ என்னும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் ஆகும். காரணம், இந்த வினா எழுத்துக்களை இடவினா எழுத்துக்கள் என குறிக்கலாம். ஆப்ஷன் டி கூற்று சரி, காரணம் சரி. 30வது கேள்வி, சேர்த்து எழுதுக. பலா கூட்டல் அருமை. ஆப்ஷன் சி பலாவருமை. 31வது கேள்வி, பிரித்து எழுதுக. கங்கௌகம் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. ஆப்ஷன் டி கங்கா பிளஸ் ஓகம். 32வது கேள்வி, கோரல் கொல்லுதல் போன்ற பொருட்களை தரக்கூடிய ஒரு சொல்லை கண்டறிக. ஆப்ஷன் டி அடுதல். 33வது கேள்வி, பறவை, பூ, நீக்கம், அழிவு ஆகிய பொருட்களை தரும் ஓரெழுத்து. ஆப்ஷன் பி வி. 34வது கேள்வி, பொருத்தமானதை தேர்வு செய்க. மலை. ஆப்ஷன் ஏ வெறுப்பு, சிலம்பு, பொறுப்பு. 35 ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. களி, களி. ஆப்ஷன் ஏ போர், மிகுதி.
36வது கேள்வி பொறுத்துக. இங்கிட்டு விலங்குகள் அதோட இளமை பெயர் கொடுத்திருக்காங்க. இதன்படி பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 4321. 37வது கேள்வி புல்லின் உறுப்பை கண்டறிக. ஆப்ஷன் டி ஓலை. 38வது கேள்வி கீழ் காண்பவற்றுள் இடைச்சொல் தொடரை கண்டறிக. ஆப்ஷன் டி அம்மவாளி. 39வது கேள்வி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். பாடறிந்து ஒழுகுதல் பண்பு எனப்படுவது. விடை ஆப்ஷன் பி பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். 40வது கேள்வி மோனோபோலி கண்ட்ரோல் என்ற கலைச்சொல்லிற்கான தமிழ் சொல்லை தருக. ஆப்ஷன் பி தனி வல்லாண்மை கட்டுப்பாடு. 41வது கேள்வி பொறுத்துக. இதுக்கு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தான் பதில் வருது. 3, 4, 1, 2. 42வது கேள்வி கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமா என்னும் பழமொழியின் பொருள் கண்டறிக. ஆப்ஷன் சி குறைத்து மதிப்பிடாதே. 43 மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை பொறுத்துக. இதுக்கு ஆப்ஷன் ஏ 4321. அடுத்து 44வது கேள்வி சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யார். ஆப்ஷன் ஏ வ.உ.சி. 45 வ.உ.சி. சென்னைக்கு செல்லும் போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஆப்ஷன் பி பாரதியார். 46 வ.உ.சி. அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் யாவை. ஆப்ஷன் சி தமிழ் ஆங்கிலம். 47வது கேள்வி தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் திகழ்கிறார் என்று புகழ்ந்துரைத்தவரை கண்டறிக. ஆப்ஷன் பி அறிஞர் அண்ணா. 48வது கேள்வி டி.கே. சிதம்பரநாதருடன் தொடர்பில்லாதது எது. ஆப்ஷன் டி அதாவது 4 மட்டும் பேராசிரியர். 49வது கேள்வி நான்மணி கடிகை என்னும் நூலை இயற்றிய ஆசிரியரின் இயற்பெயரை சுட்டுக. ஆப்ஷன் சி நாகனார். 50வது கேள்வி மண்ணோடு ஏய்ந்த மரத்தனையர் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார். ஆப்ஷன் சி இரக்கமில்லாதவர். 51வது கேள்வி பிழையான தொடரை கண்டறிக. ஆப்ஷன் சி காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. 52 வினைமுற்றுகளின் வகைகளோடு பொறுத்துக. இதுக்கு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி 3412. அடுத்து 53வது கேள்வி செற்றம் என்ற சொல்லின் எதிர் சொல்லை கண்டறிக. ஆப்ஷன் டி கேண்மை. 54வது கேள்வி கூற்று ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுற்றெழுத்துக்கள் என்று பெயர். காரணம் ஏ யா ஆ ஓ ஏ என்பன சுற்றெழுத்துக்களாக வந்து பிறவற்றை சுட்டுகிறது. ஆப்ஷன் ஏ கூற்று சரி காரணம் தவறு. 55வது கேள்வி கூற்று அப்பக்கம் இப்பக்கம் உப்பக்கம் என்பன சுட்டு சொற்கள். காரணம் இடப்பொருளை சுட்டுவதற்காக ஆ இ ஊ வந்துள்ளது. ஆப்ஷன் சி கூற்று சரி காரணம் சரி. 56 பொருந்தாத இணையை கண்டறிக. ஆப்ஷன் சி ஐ அ. 57வது கேள்வி காப்பு செங்கீரை தாள் சப்பானி முத்தம் வருகை அம்புலி இவற்றை அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஆப்ஷன் சி அம்புலி காப்பு சப்பானி செங்கீரை தாள் முத்தம் வருகை. 58வது கேள்வி பிழை திருத்துக. கூற்று ஒரு அணில் மரத்தில் ஏறியது. காரணம் உயிரெழுத்துக்களில் தொடங்கும் சொற்களுக்கு முன் ஓர் பயன்படுத்த வேண்டும். ஆப்ஷன் பி கூற்று தவறு காரணம் சரி. 59வது கேள்வி ஊர் பெயர்களோடு மருவு சொற்களை பொறுத்துக. இதுக்கு பதில் பார்த்தோம்னா ஆப்ஷன் பி 3142. 60வது கேள்வி நன்னூல் குறிப்பிடும் ஓரெழுத்து ஒரு மொழிகள் 42 ஆகும். கழக தமிழ் அகராதி 1964, பவானந்தர் தமிழ் சொல் அகராதி 1925, வெற்றி தமிழ் அகராதி 1992 ஆகிய 3 அகராதிகளை கொண்டு தொகுக்கப்பட்ட ஓரெழுத்து ஒரு மொழிகள் எத்தனை. ஆப்ஷன் டி 70. டேஷ் டேஷ் உறவோர் ஆயின் உறவோர் உறவோர் ஆக மடவமாக மடந்தை நாமே. இப்பாடல் வரியில் உள்ள எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. ஆப்ஷன் டி உறவோர் மடவம். 62வது கேள்வி ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை விளக்கமெடுத்து பயன்படுத்த வேண்டிய நிறுத்தற் குறியை கண்டறிக. ஆப்ஷன் சி முக்கார் புள்ளி. 63வது கேள்வி பிழையற்ற நிகழ்கால தொடரை கண்டறிக. ஆப்ஷன் டி பூமி சுழல்கிறது. 64 கூற்று யானைகள் விரைந்து ஓடியது. காரணம் யானைகள் என்ற பலவின்பால் பெயருக்கு அது என்ற ஒன்றன்பால் விகுதியை இடம்பெற வேண்டும். ஆப்ஷன் டி கூற்று தவறு காரணம் தவறு. 66வது கேள்வி வரலாற்றியலில் ஒயிட் ஹால் என்னும் சொல்லிற்கு இணை கண்டறிக. ஆப்ஷன் டி பிரிட்டானிய அரசு அலுவலகம். 66 இணையான தமிழ் சொற்களை பொறுத்துக. இது பொறுத்துக மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதுக்கு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி 4132. 67வது கேள்வி கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக. வெற்றன். பி திறனாளர். 68 கலைச்சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. கிளேசியர். ஆப்ஷன் டி பனியாறு. 69 மரபு தொடர்களுக்கு ஏற்ற பொருளை கண்டறிக. இதற்கு பதில் பார்த்தோம்னா ஆப்ஷன் பி 4321. மரபு தொடரை தேர்ந்தெடு. காட்டில் சிங்கம் டேஷ் யானை டேஷ். ஆப்ஷன் சி முழங்கும் பிளிரும். 71வது கேள்வி பொறுத்துக. இதுக்கு பார்த்தோம்னா பதில் ஆப்ஷன் டி 4123. 72 அடோரிங் என்னும் ஆங்கில சொல்லிற்கு தமிழ் சொல் கண்டறிக. ஆப்ஷன் சி போற்றுதல். 73வது கேள்வி பூட்கை என்ற சொல்லின் பொருளை தெரிவு செய்க. ஆப்ஷன் சி குறிக்கோள். 74 உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர். ஆப்ஷன் சி தேவநேய பாவனர்.
75 கூற்று ஏ அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே. காரணம் ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறு உண்டு. ஆப்ஷன் ஏ சரி, ஆர் தவறு. 76வது கேள்வி, சரியான சொற்றொடரை தேர்வு செய்து கீழ்காணும் தொடரை நிறைவு செய்க. தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர். ஆப்ஷன் ஏ, கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார். 77வது கேள்வி, அடிகோடிட்ட சொல்லின் பொருளை தெரிவு செய்க. தகுதியான் வென்றுவிடல். ஆப்ஷன் பி, பொறுமை. 78வது கேள்வி, தமிழ் சொல்லை கண்டறிக. ஆப்ஷன் டி, உடுக்கை. 79வது கேள்வி, திவான் பகதூர் பவானந்தம் பிள்ளை தமது தமிழ் அகராதியின் பின்னிணைப்பில் தமிழ் மொழியியல் கலந்துள்ள பிறமொழி சொற்களை கூறியுள்ளவற்றை பொறுத்துக. இதற்கு பதில் ஆப்ஷன் சி, 3142. 80வது கேள்வி, பெயரச்சங்களின் வகை அறிந்து பொறுத்துக. இதற்கு ஆப்ஷன் ஏ, 3241. 81வது கேள்வி, கூற்று மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிரெழுத்துக்களிலும் இன எழுத்துக்கள் உண்டு. காரணம் உயிரெழுத்துக்களில் குரிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குரிலும் இன எழுத்துக்கள் ஆகும். ஆப்ஷன் சி, கூற்று சரி, காரணம் சரி. 82 பொறுத்துக. இதற்கு பதில் ஆப்ஷன் சி, 4213. 83 திருப்பி பொறுத்துக. ஆப்ஷன் பி, 2431. 84வது கேள்வி, நாட்டில் பின்னால் நிகழப்போவதை முன்னரே அறிந்து கொள்பவரின் பெயர் டேஷ் என்ற பெயரால் அழைப்பர். ஆப்ஷன் டி, நீரவர். 86 குதிர்தல் இணையான வேறு சொல் அறிக. ஆப்ஷன் ஏ, படிதல். 86 எழுத்து பிழையற்ற சொற்றொடரை தேர்க. ஆப்ஷன் ஏ, எலும்பி இருக்க வேண்டுவன எலும்பி இனிதாக தோன்றும் அழகு. 87வது கேள்வி, அரைப்புள்ளி அமையும் இடங்கள். கூற்று கபிலர் பாரியை கண்டார், புகழ்ந்து பாடினார், பரிசு பெற்றார். காரணம் கபிலர் என்ற ஒரு எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடிந்துள்ளது. பதில் ஆப்ஷன் டி, கூற்று காரணம் இரண்டும் சரி. 88வது கேள்வி, ஆசிரியர் புகழனியிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார். இவ்வாக்கியத்தில் சரியான இடத்தில் கால் புள்ளியிடுக. இதுக்கு பதில் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ. 89வது கேள்வி, அக்ரிணை தொடரை கண்டறிக. ஆப்ஷன் ஏ, மலர்கள் மலர்ந்தன. 90வது கேள்வி, ஒருமை பன்மை பிழையறிந்து சரியான தொடரழிதல். ஆப்ஷன் சி, சீவகனிடம் விடாமுயற்சி இருந்தது. 91வது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. விஷுவல் ஸ்கேனர். ஆப்ஷன் சி, கட்புலமேவி. 92வது கேள்வி, பொறியியலில் ஆங்கரேஜ் என்னும் ஆங்கில சொல்லிற்கு கலைச்சொல் தருக. ஆப்ஷன் பி, ஊன்றுதல். 93வது கேள்வி, தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் அருவியை கண்டறிக. ஆப்ஷன் டி, குற்றால அருவி. 94வது கேள்வி, கனவு இல்ல திட்டத்தின் சார்பாக ஒவ்வொரு நிதியாண்டிலும் எத்தனை விருதாளர்களுக்கு இல்லம் வழங்கப்படுகிறது என்பதை கண்டறிக. ஆப்ஷன் டி, 10. 95வது கேள்வி, வேலை பிசகு என்னும் மரபு தொடரின் பொருள் தேர்க. ஆப்ஷன் பி, தீய காலம். 96 ஆப்பசைந்த குரங்கதனை போல என்ற ஓமை தொடர் உணர்த்தும் சரியான பொருளை கண்டறிக. ஆப்ஷன் டி, வேதனை. 97வது கேள்வி, ப்ரப்போசல் என்னும் சொல்லிற்கான இணையான சொல்லை தருக. ஆப்ஷன் சி, கருத்துரு. 98 இரிகேஷன் டெக்னாலஜி என்னும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக. ஆப்ஷன் சி, நீர்ப்பாசன தொழில்நுட்பம். 99வது கேள்வி, கூற்று உவே சாமிநாதர் அனைவராலும் அன்போடும் உரிமையோடும் தமிழ் தாத்தா உவேசா என்று அழைக்கப்படுகிறார். காரணம் அழிவு நிலையில் இருந்த வெவ்வேறு சுவடிகளை பலமுறை ஒப்பிட்டு பார்த்து வாசித்து நமக்காக தாளில் எழுத அச்சிட்டு புத்தகமாக இலக்கியங்கள் வழங்கினார். தமது வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் பதிப்பு பணியினை மேற்கொண்டார். இதற்கு பதில் ஆப்ஷன் பி, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏயை விளக்கியுள்ளது. 100வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்யவும். இதற்கு பதில் ஆப்ஷன் சி, 3 மட்டும். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் ஹீராஸ் பாதிரியார். இது மட்டும்தான் தவறு. இப்போ இது வரைக்கும் தமிழ்ல 100 கேள்வி பார்த்தாச்சு. அதுக்கடுத்து பொது அறிவில் 100 கேள்விக்கு அவங்க எப்படி அபிஷியல் ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 101வது கேள்வி, 2024-25ஆம் ஆண்டை தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கையின்படி அதன் உற்பத்தி திறனை பொறுத்து பின்வருவனவற்றை ஏறு வரிசையில் வரிசைப்படுத்துங்கள். இதற்கு ஆப்ஷன் பதில் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ, 1, 2, 3 இவங்க கொடுத்துருக்க ஆர்டரு. 102வது கேள்வி, கூற்று அரசு புறம்போக்கு நிலங்களை தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு வழங்குவதன் வாயிலாக அரசின் நிதி வருவாயினை பெருக்கிக் கொள்ளலாம் என்கிற 1892ஆம் ஆண்டைய திறமென்ஹீர் அறிக்கையினை ஏற்றுக்கொண்டது. காரணம் மனித நியமிக்க நபர்கள் தாழ்த்தப்பட்ட சமூக மக்களின் கல்வியை மேம்படுத்தும் பொருட்டு பஞ்சமர் பள்ளிகளை செங்கல்பட்டில் உள்ள பஞ்சமி நிலங்களில் நடத்தி வந்தார். இதற்கு பதில் பார்த்தோம்னா ஏ சரி, ஆர் தவறு. 103வது கேள்வி, கூற்று 1793இல் காரன்வாலிஸ் பிரபுவின் கிழக்கிந்திய வணிக குழுவின் ஆட்சியின் கீழ் ஜமீன்தாரி முறை கொண்டு வரப்பட்டது. காரணம் இம்முறையினால் ஜமீன்தார்கள் முழு நிலத்தின் உரிமையாளர்களாக தங்களை அறிவித்துக் கொண்டனர். இதற்கு பதில் பார்த்தோம்னா ஆப்ஷன் டி, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆனால் ஆர் ஏக்கு சரியான விளக்கமாகும். 104வது கேள்வி, கீழ்கண்ட தமிழ்நாடு நிதி அமைச்சர்களை அவர்களின் பட்ஜெட் ஆண்டை அடிப்படையாக கொண்டு காலவரிசைப்படுத்தி வரிசைப்படுத்துக. இதற்கு ஆப்ஷன் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் சி, 2134. 105வது கேள்வி, கூற்று தமிழகத்தில் வாழ்ந்த மூவேந்தர்களின் பெருமை ஆட்சித்திறம் பற்றி ஒரு சில கருத்துக்களை மட்டுமே திருவள்ளுவர் தமது குறட்பாக்களில் தந்துள்ளார். காரணம் மன்னர்களின் ஆட்சித்திறம் பற்றிய கருத்துக்களை கூற வேண்டும் என கருதினார். இதற்கு பதில் ஆப்ஷன் டி, கூற்று தவறு ஆனால் காரணம் சரி. 106வது கேள்வி, திருக்குறளில் அமைந்துள்ள துறவரவியல் அதிகாரத்தின் எண்ணை குறிப்பிடுக. ஆப்ஷன் பி, 13.
107வது கேள்வி சரியான இணையை கண்டறிக. நியூ இந்தியா பாரதியார், தேசபக்தன் வாவேசு, நவசக்தி திருவிக, த இந்து ஜி சுப்பிரமணியம். இதுக்கு பார்த்தோம்னா ஆப்ஷன் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 and 3ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2 and 3யும் கரெக்டுன்னு சொல்லிட்டு, ஆனால் இது வந்து தப்பு. ஆக்சுவலாக 3, 4 இதுதான் வந்து கரெக்டு. ஓகேங்களா, இது மாதிரி நிறைய ஆன்சர்ஸ் வந்து அவங்க தப்பாக கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்து நம்ம புக் ப்ரூஃப் பார்த்து நம்ம அதை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுக்கான கரெக்டான பதில் வந்து ஆப்ஷன் சி தான். 3 மற்றும் 4 சரி. 108வது கேள்வி கூற்று. 1925 ஈவேரா பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். காரணம் சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் நியூ இந்தியா ஆகும். இதற்கு பதில் ஆப்ஷன் ஏ சரி, ஆனால் ஆர் தவறு. 109வது கேள்வி சரியான வாக்கியங்களை தெரிவு செய்க. காங்கிரஸ் கட்சி 1923 சென்னையில் நடந்த தேர்தலை புறக்கணித்தது. சுயராஜ்ய கட்சி 11 இடங்களில் வெற்றி பெற்றது. சென்னையில் நீதி கட்சி அமைச்சரவை அமைத்தது. காமராஜர் சென்னையில் ஒத்துழையாமை இயக்கத்தினை வழிநடத்தினார். இதற்கு சரியான பதில் ஆப்ஷன் டி 1, 2, 3 சரியானது. 110வது கேள்வி கீழ்கண்ட சிவகலை அகழாய்வு வாக்கியத்தில் பொருத்தமான பதிலை தேர்ந்தெடுக்கவும். சிவகலை அகழாய்வு தாமிரபரணி ஆற்றின் வடக்கு கடற்கரையில் அமைந்துள்ளது. சிவகலை பகுதியில் வாழ்ந்த தமிழ் சமூகம் மிக பழமையானது. செம்பு மற்றும் தங்கத்தினால் ஆன பொருட்கள் இங்கே கிடைக்கப்பெறுகிறது. ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரி. 111வது கேள்வி குறியிடாத RNA என்ற என்ன முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆப்ஷன் சி மரபணு கட்டுப்பாடு. 112வது கேள்வி இஸ்ரோவில் GSLV F-15 ராக்கெட் ஏவப்பட்ட தினம். ஆப்ஷன் ஏ ஜனவரி 29, 2025. 113வது கேள்வி இந்திய அரசியலமைப்பின் 42வது திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்ட போது இந்தியாவின் பிரதமராக இருந்தவர். ஆப்ஷன் சி இந்திரா காந்தி. 114வது கேள்வி கூற்று. பல்லவர்கள் மரம், சுதை, உலோகம், செங்கல் போன்ற கட்டுமான பொருட்கள் இன்றி குடவரை கோயில்களை உருவாக்கினர். காரணம் கருங்கற்கள் ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி சுண்ணம் சேர்க்காமல் கட்டப்படும் கட்டடங்களுக்கு கற்றளிகள் என்று பெயர். ஆப்ஷன் சி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. 115வது கேள்வி கூற்று. ரவீந்திரநாத் தாகூர் தனது சர் பட்டத்தை தொடர்ந்தார். காரணம் 13 ஏப்ரல் 1919 அமிர்தசரஸ் நகரில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்றுள்ளது. இதற்கு பதில் ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் சரி. ஆர் ஏயினுடைய சரியான விளக்கம். 116வது கேள்வி சிந்து நாகரிகம் குறித்து பின்வரும் கூற்றுகளில் எவை உண்மையானவை. ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா 1920களில் மார்டிமர் வீலர் ஹரப்பா பகுதிகளில் அகழாய்வுகள் நடத்தினார். மிக நீளமானதாக கருதப்படும் எழுத்து தொடர் 26 குறியீடுகளை கொண்டுள்ளது. பிராகிருத கல்வெட்டுகளில் மெலுக்கா என்ற சொல் சிந்து பகுதியை குறிக்கிறது. ஸ்டெட்டைட் கல்லில் அமைந்த மதகுரு அரசன் மொஹஞ்சதரோவில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு சரியான பதில் ஆப்ஷன் டி 2 மற்றும் 4. 117வது கேள்வி கீழ்கண்டவற்றை பொறுத்துக. சட்டத்தின் பெயர் இயற்றப்பட்ட ஆண்டு அது கொடுத்திருக்காங்க. இதற்கு பதில் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ 2, 3, 4, 1. 118வது கேள்வி மாநிலங்களுக்கு இடையேயான குழுக்களை காலவரிசைப்படி ஒழுங்குபடுத்தவும். புஞ்சி குழு, ராஜமன்னார் குழு, சர்க்காரிய குழு, வெங்கட சல்லையா குழு. இதற்கு சரியான பதில் ஆப்ஷன் டி 2, 3, 4, 1. 119வது கேள்வி பின்வரும் விருதுகளை காலவரிசைப்படி வரிசைப்படுத்துக. பாரத ரத்னா, பாரத விபூஷன், பத்மஸ்ரீ, பத்மபூஷன். இதற்கு பதில் ஆப்ஷன் பி 1, 2, 4, 3. 120வது கேள்வி பி மற்றும் கியூ ஆகியோர் இந்த வேலை சம்பந்தமா இது கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா. இதுக்கு ஆப்ஷன் சி 8 நாட்கள். 121வது கேள்வி அதாவது C:A என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் டி 2:1. 122வது கேள்வி பார்த்தீங்கன்னா 2 எண்களின் விகிதம் கேட்டு நமக்கு வந்து மீசிமா கேட்டிருக்காங்க. இதோட பதில் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ 48. 123வது கேள்வி பார்த்தோம்னா ஒரு எண் எக்ஸ் 13ஆல் வகுப்படுறது இது கேட்டிருக்காங்க. இதற்கு பதில் ஆப்ஷன் ஏ 390. 124வது கேள்வி தொடரின் கூடுதல் என்ன கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி 784. அதுக்கடுத்து கிவன் சீக்வன்ஸ்ல அடுத்த நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் பி 46,650. 126 அதே மாதிரி பேர்ஸ் கொடுத்துட்டு இதோட டிஃபரன்ஸ் வந்து 2 எத்தனை பேர் இருக்குன்னு கேட்குறாங்க. இதற்கு பதில் ஆப்ஷன் சி 3. 127வது கேள்வி கூற்று. ஸ்பேஸ் மைத்ரி என்பது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவிற்கு இடையிலான கூட்டு விண்வெளி திட்டம். காரணம் இத்திட்டத்தின் மூலம் விண்வெளிக்கான அணுகல் செலவினை இந்தியா குறைக்க எண்ணுகிறது. இதற்கு பதில் பார்த்தோம்னா ஆப்ஷன் சி ஏ சரியே, ஆனால் ஆர் வந்து தவறு. 128வது கேள்வி இந்த தமிழ்நாட்டின் பட்ஜெட் இந்த இது கேட்டிருக்காங்க பாத்தீங்களா. அதுக்கு என்ன பதில்னா ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் சரி. ஆர் என்பது ஏனுடைய சரியான விளக்கமாகும். 129வது கேள்வி இது மாதிரி ஒரு சப்டிவிஷன் 3 கொடுத்துட்டு மண்டல் கமிஷன் அறிக்கையோட தொடர்புடையது சரியான கூற்றுகள் எதுன்னு கேட்குறாங்க. இதற்கு பதில் பார்த்தோம்னா ஆப்ஷன் பி 1 மற்றும் 3 இது மட்டும்தான் வந்து சரி. 130வது கேள்வி இந்த மாதிரி அப்ரிவேஷன் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து எது வந்து பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் சி 3 மற்றும் 4. 131வது கேள்வி சரியான இணையை தேர்ந்தெடுன்னு கொடுத்திருக்காங்க. இதற்கு பதில் பார்த்தோம்னா ஆப்ஷன் சி 1 மற்றும் 4 சரி. பாம்பே திட்டமும் சர்வோதய திட்டம் இது ரெண்டும் கரெக்ட்.
132 பார்த்தோன்னா மனத்தோட வாய்மையும் மொழியின் தவத்தோடு தானம் செய் வாரின் தலை. இதுக்கு வந்து கூற்று 1 கூற்று 2 கொடுத்துருக்காங்க. இதில் எது சரி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கூற்று 1 மற்றும். 133வது கேள்வி கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. அந்த தென்னிந்திய பிரபலங்கள் என்ற நூலின் ஆசிரியர் KM பாலசுப்ரமணியன் டாக்டர் C நடேச முதலியார் மகாத்மா காந்தியுடன் ஒப்பிட்டு எழுதினார். காரணம் நீதி கட்சியின் இதயமாக திகழ்ந்த நடேச முதலியார் அன்புக்கும் பண்புக்கும் பொறுமையுக்கும் சமரச மனப்பான்மைக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கினார். இதற்கு பதில் பார்த்தோன்னா கூற்று ஏ காரணம் ஆர் இரண்டும் சரி. மேலும் காரணம் ஆர் வந்து கூற்று ஏக்கான சரியான விளக்கமாகும். அடுத்து 134வது கேள்வி பார்த்தோம்னா 1930 சென்னை சட்டமன்றத்தில் முத்துலட்சுமி அம்மையார் சென்னை மாகாணத்தில் இந்து கோவில்களுக்கு பெண்கள் அர்ப்பணிக்கப்படுவதை தடுப்பது என்ற மசோதாவை அறிமுகப்படுத்தினார். காரணம் பின்னர் தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை மாற்றி இம்மசோதா பொட்டுக்கட்டும் சடங்கு நடத்துவது சட்டத்திற்கு புறம்பானது என அறிவித்தது. இதற்கு பதில் ஆப்ஷன் சி ஏ மற்றும் ஆர் சரி. மேலும் ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம். 135வது கேள்வி கீழ்கண்ட நூல்களை ஆசிரியர்களோடு பொருத்தவும். இதற்கு பதில் பார்த்தோம்னா ஆப்ஷன் சி 3, 4, 2, 1. அதுக்கடுத்து 136வது கேள்வி இதுவும் பார்த்தோம்னா பொறுத்துக மாதிரி கொடுத்துருக்காங்க. டெங்கு இளம்பிள்ளைவாதம். இதுக்கு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ 2, 1, 4, 3 ஆன்சர். 137வது கேள்வி கூற்று காலநிலை நிலத்தோற்றம் மண் மற்றும் இயற்கை வளங்கள் போன்றவை மக்கள் தொகை பரவலை கட்டுப்படுத்துகிறது. காரணம் பிறப்பு இறப்பு விகிதங்கள் மக்கள் தொகை பரவலை பாதிக்கவில்லை. இதற்கு பதில் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ சரி. ஆனால் ஆர் தவறு. 138வது கேள்வி அதே மாதிரி பொறுத்துக கொடுத்துருக்காங்க. ஆசிரியர் நூல். இதற்கு பதில் பார்த்தோம்னா ஆப்ஷன் பி 2413. 139வது கேள்வி கீழ்கண்டவற்றில் காந்தி இர்வின் ஒப்பந்தத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள அம்சங்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு பதில் ஆப்ஷன் பி 1 மற்றும் 3 இது மட்டும்தான். ஓகேங்களா. அடுத்து வந்து 140வது கேள்வி சுபாஷ் சந்திரபோஸை பற்றி பின்வரும் கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி 1 மற்றும் 3 இது தவறு. அடுத்து 141வது கேள்வி தமிழ்நாடு ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறை இயக்குநரகத்தின் இலவச அழைப்பு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பதில் பார்த்தோம்னா ஆப்ஷன் பி 2 அதாவது 1064 மற்றும் 1965. அடுத்து 142வது கேள்வி இதே மாதிரி பொறுத்துக கொடுத்துருக்காங்க. குழுக்கள் அதோட தலைவர். இதுல பார்த்தோம்னா ஆப்ஷன் பி 1 மற்றும் 4 இது மட்டும் சரி. 143வது கேள்வி இந்திய அரசியலமைப்பு உள்ளடக்கம் கூட்டாட்சி அரசியலமைப்பு ஆகும். காரணம் இந்திய அரசியலமைப்பு ஐக்கிய அமெரிக்க நாடுகள் போல் இரட்டை குடியுரிமையை வழங்கியுள்ளது. இதற்கு பதில் பார்த்தோம்னா கூற்று ஏ சரி. காரணம் ஆர் தவறு. அடுத்து 144வது கேள்வி நில அளவை புத்தகத்துல இந்த மாதிரி கொடுத்துட்டு இதோட மதிப்பை கேட்கறாங்க. இதோட பதில் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ 6550 மீட்டர் ஸ்கொயர். 145வது கேள்வி மேக்ஸ் 108 மற்றும் 234 இதோட இது கேட்டிருக்காங்க. இதோட எக்ஸோட மதிப்பு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ 3. அடுத்து 146வது கேள்வி இதற்கு பதில் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ x² - x + 1. ஓகேங்களா. அடுத்து 147வது கேள்வி இந்த மாதிரி வரிசையாக அமர்ந்திருப்பாங்க பாத்தீங்களா. இதுல கேட்டிருக்காங்க. இதற்கு பதில் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ ஹெச். அடுத்து 148க்கு பார்த்தோம்னா ஏ = 26 சன் 27 கேட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு பதில் ஆப்ஷன் சி 57. 149வது கேள்வி ஏ ≠ பி ≠ சி என கொடுக்கப்பட்டிருந்தால் பின்வருவனவற்றில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு பதில் ஆப்ஷன் டி ஏ ≠ சி அல்லது ஏ = சி. 150வது கேள்வி கீழ் காண்பவற்றை சரியாக பொறுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த சார்ந்திருக்கும் குழந்தைகளுக்கு நிதி உதவி சேவைகள் திட்டம் இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. இதற்கான பதில் ஆப்ஷன் சி 3421. அடுத்து 151வது கேள்வி தமிழ்நாடு சுகாதார அமைப்பு சீர்திருத்த திட்டம் பத்தி இதுல தவறான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கு பதில் ஆப்ஷன் சி 2 மற்றும் 4. 152வது கேள்வி பின்வருவனவற்றில் தவறாக பொருந்தியுள்ளதை மற்றும் கண்டறியன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு பதில் பார்த்தோம்னா ஆப்ஷன் பி 2 மற்றும் 4. 153வது கேள்வி சூர்யா கர் முஃப்ட் பிஜிலி யோஜனா என்ற திட்டத்தின் நோக்கமானது. ஆப்ஷன் ஏ வீட்டு கூரைகளில் சூரிய ஒளி மின்சாரம் நிறுவுவது. அதற்கடுத்து 154வது கேள்வி கூற்று இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி அந்த ஜிஎஸ்டி பத்தி கேட்டிருக்காங்க. காரணம் வந்து ஒரே வரி ஒரே சந்தை ஒரே நாடு. இதற்கு பதில் ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். அடுத்து 155வது கேள்வி கூற்று 1966 to 69 திட்டக்காலம் ஆண்டு திட்டம் அல்லது திட்ட விடுமுறை காலம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. காரணம் சீனா பாகிஸ்தானுடன் ஏற்பட்ட 2 பெரிய மோதல்கள். சி ஆப்ஷன் அதாவது விடை என்னன்னா ஆப்ஷன் சி ஏயும் ஆரும் சரி. ஆனால் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கமாகும். அதற்கடுத்து 156வது கேள்வி வள்ளுவரும் குறளும் என்ற நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் பி கியாபே விஸ்வநாதம். 157 திருவள்ளுவர் உருவத்தினை முதன்முதலில் ஓவியமாக வரைந்தவர் ஆப்ஷன் பி வேணுகோபால் சர்மா. 158வது கேள்வி பிரம்மஞான சபை பற்றிய சரியான வாக்கியங்களை தேர்வு செய்ய கொடுத்திருக்காங்க. இதற்கு பதில் ஆப்ஷன் சி 1 மற்றும் 3. 159வது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை கருத்தில் கொண்டு தவறான விடையை கண்டறிய ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி 1 மற்றும் 3. 1 மற்றும் 3 இது மட்டும் தவறு.
160வது கேள்வி கீழ்கண்டவற்றை பொறுத்துக கொடுத்திருக்காங்க. காரைக்கால் அம்மையார் ஆண்டாள். இதற்கு சரியான பதில் ஆப்ஷன் சி 4321. 161வது கேள்வி இதுக்கும் சரியான இணையை கண்டறிய கொடுத்திருக்காங்க. இது 5 உலக வகைப்பாடு 6 உலக வகைப்பாடு. இதற்கு பதில் ஆப்ஷன் பி 1, 2 மற்றும் 4 சரியானவை. 162 பிசிக்ஸ்ல இருந்து ஒரு சம் கேட்டிருக்காங்க. இதற்கு பதில் பார்த்தோம்னா ஆப்ஷன் சி 1.44 × 10⁻⁻5. 163வது கேள்வி கீழ்கண்டவற்றில் எது தவறாக பொருந்தியுள்ளது கேட்டிருக்காங்க. இதற்கு பதில் பார்த்தோம்னா ஆப்ஷன் சி 3 மட்டும். 164வது கேள்வி தவறான இணையை கண்டறிக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த தென் திராவிட மொழி கிழக்கு திராவிட மொழி இதுல எது தப்பா இருக்குன்னா ஆப்ஷன் பி 2 கிழக்கு திராவிட மொழி முண்டா அப்படிங்கிறது தப்பு. 165வது கேள்வி கூற்று இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாடு 1885 டிசம்பர் 28 பம்பாய். காரணம் தமிழ்நாட்டு பகுதியிலிருந்து 21 பேர் கலந்து கொண்டனர் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு பதில் கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் இரண்டும் சரி. ஆனால் அது இதுக்கு விளக்கம் அல்லன்னு கொடுத்திருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டில இருந்து 22 பேர் போனதா புக்ல ப்ரூஃப் இருக்கு. அதனால இது கிளைம் பண்ணி வாங்கிக்க முடியும். ஓகேங்களா. இது மாதிரி ஒரு 5 or 6 கொஸ்டின்ஸ் கொஞ்சம் டிஎன்பிசி அபிஷியல் கீழே ராங்கா இருக்குது. அதை பார்த்து நீங்க கொடுத்துக்கோங்க. 166வது கேள்வி புதியதாக பதவியேற்றுள்ள இந்திய தலைமை தேர்தல் ஆணையரை பற்றிய சரியான கூற்றுகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி 1 மற்றும் 3. 167வது கேள்வி கருத்து குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்கிறார். காரணம் நீதிபதிகளை நியமனம் செய்யும் பொழுது சட்ட அமைச்சரையும் கலந்து ஆலோசிக்க வேண்டும். இதற்கு பதில் ஆப்ஷன் ஏ சரி. ஆனால் ஆர் தவறு. அடுத்து 168வது கேள்வி சரியான இணையை தெரிவு செய்ய கொடுத்திருக்காங்க. இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோட ஏஜ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டிருக்காங்க. இதுல எது சரியானதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி 2 மற்றும் 3 சரியானவை. 169வது கேள்வி பொறுத்துக மாநிலங்கள் பெயர் மாநிலங்கள் இருக்கும் பகுதி கொடுத்திருக்காங்க. ஹிமாச்சல பிரதேஷ் ராஜஸ்தான் மேற்கு வங்காளம் இந்த மாதிரி. இதற்கு பதில் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ 4321. அதுக்கடுத்து பார்த்தோம்னா 170வது கேள்வி ஒரு மேக்ஸ் சம் கொடுத்திருக்காங்க. இதுக்கு என்ன பதில் வரும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1352 1250. 171வது கேள்வி பார்த்தோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒரு சம் கேட்டிருக்காங்க. இதற்கு பதில் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ 8500. அதுக்கடுத்து 172வது கேள்வி ஒரு வகுப்பில் 80 மாணவர்கள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி மாணவர்களின் எண்ணிக்கையை கேட்டிருக்காங்க. இதற்கு ஆப்ஷன் பி 60. 173வது கேள்வி இதே மாதிரி தான் ஒரு விகிதம் கொடுத்திருக்காங்க 5:3. இதுல மாணவ மாணவிகளின் சதவீதம் என்ன தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளின் சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு பதில் ஆப்ஷன் ஏ 87%. 174 இந்த மாதிரி டைஸ் கொடுத்துட்டு இதோட எதிர்பக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதற்கு ஆப்ஷன் ஏ 4 இதான் ஆன்சர். 175க்கு பார்த்தோம்னா ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு பதில் ஆப்ஷன் சி 48. 177வது கேள்வி பின்வருவனவற்றில் 2021-22 வேளாண்மை சாகுபடியோட தொடர்புடைய உண்மையான கூற்றுகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு பதில் ஆப்ஷன் டி 2 மற்றும் 3. அதுக்கப்புறம் 177வது கேள்வி கோவிட் சம்பந்தமா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதற்கு பதில் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை. ஆனால் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். 178வது கேள்வி இந்தியாவின் பணவீக்கம் அதிகமாக இருப்பதற்கான காரணம் ஆப்ஷன் பி டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பு குறைவு. 179வது கேள்வி வறுமை ஒழிப்பு திட்டங்களை காலவரிசைப்படுத்தி எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் ராஜீவ் ஆவாஸ் யோஜனா இதெல்லாம். இதற்கு பதில் ஆப்ஷன் சி 3214. அதுக்கடுத்து 180வது கேள்வி பின்வருவனவற்றில் தவறான இணைப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு அப்ரிவேஷன் கொடுத்திருக்காங்க டிஎஸ்சி என்ஐசி இதெல்லாம். இதற்கு பதில் பார்த்தோம்னா ஆப்ஷன் டி 4 மட்டும். இது மட்டும் தான் தவறானதா இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதற்கடுத்து 181வது கேள்வி கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்தை குரட்பாவின் கருத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு பதில் ஆப்ஷன் சி 1 தவறு 2 சரி 3 தவறு 4 சரி. 182வது கேள்வி பொறுத்துக கொடுத்திருக்காங்க. அயோத்திதாச பண்டிதர் ராமலிங்க அடிகளார் இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. இதற்கு பதில் ஆப்ஷன் பி 4321. 183வது கேள்வி ராமலிங்க அடிகளாரை பற்றிய எந்த கருத்து சரியானது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதற்கு பதில் பார்த்தோம்னா ஆப்ஷன் பி 1 மற்றும் 3. 184வது கேள்வி கூற்று சென்னையில் ராஜாஜி தலைமையில் சைமன் புறக்கணிப்பு போராட்டத்தை நடத்த முடிவு செய்யப்பட்டது. காரணம் சைமன் குழுவில் உறுப்பினர் அனைவரும் வெள்ளையரே அதாவது குழுவில் இந்தியரே இல்லை. இதற்கு பதில் ஆப்ஷன் ஏ தவறு ஆர் சரி. அதாவது இதற்கு பதில் ஆப்ஷன் சி ஏ தவறு ஆர் சரி. 185வது கேள்வி பின்வருவனவற்றில் அகழ்வாராய்ச்சி நடைபெற்ற ஊர்களை அல்லது அமைந்துள்ள மாவட்டத்தை கேட்டிருக்காங்க. அழகன்குளம் வசவசமுத்திரம் இதெல்லாம் இருக்கு. இதற்கு பதில் ஆப்ஷன் டி 4321. அதுக்கடுத்து பார்த்தோம்னா 186வது கேள்வி கூற்று கோபால்ட் 60 புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படுகிறது. காரணம் கோபால்ட் 60 காமா கதிர்களின் மூலமாக செயல்பட்டு புற்றுநோய் செல்களை அழிக்க வல்லது. இதற்கு பதில் ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் சரி. மேலும் ஆர் என்பது ஏக்கு சரியான விளக்கம். 187வது கேள்வி தமிழ்நாட்டில் விடியல் பயண திட்டம் எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ மே 2021.
அதற்கடுத்து 188ல் ஒரு பொறுத்துகை கேட்டிருக்காங்க. இடப்பெயர்வு வேளாண்மை பகுதி கேட்டிருக்காங்க. லடாங், மெல்பா இதெல்லாம். இதற்கு பதில் ஆப்ஷன் ஏ 1432. 189வது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளில் வேலு நாச்சியார் பற்றி எது எவை சரியானவை கேட்டிருக்காங்க. இதற்கு பதில் ஆப்ஷன் ஏ 2 மட்டும் தான் சரியானது. 190 பின்வருவனவற்றில் எவை சரியானவை. இதுல மதுரையில் ஹார்வே மில் தொழிலாளர்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டிருக்காங்க. இதுல வந்து எது சரியானதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி 1, 3 மற்றும் 4 இது மட்டும் தான் சரி. 191வது கேள்வி குடியரசு தின விழாவிற்கு தலைமை வகிக்கிற குடியரசுத் தலைவரையும் அவரிடம் சிறப்பு விருந்தினராக வந்தவங்களையும் மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. திரௌபதி முர்மு, அப்துல் கலாம் இதெல்லாம் இருக்கு. இதுக்கான ஆப்ஷன் அதாவது ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் பி 2341. 192வது கேள்வி தேர்தல் பற்றிய சரியான கூற்றுகளை கண்டறிக அப்படி கொடுத்திருக்காங்க. இதற்கு பதில் பார்த்தோம்னா ஆப்ஷன் சி 1 மற்றும் 2. 193வது கேள்வி டிபிஎஸ்பி பத்தி கேட்டிருக்காங்க. இதுல எது வந்து சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி வந்து 1 மற்றும் 3. ஆனா இதுல வந்து ஆப்ஷன் ஏ தான் வரணும். 1 மட்டும் தான் கரெக்ட். இந்த இது வந்து ஆன்மான்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. இது வந்து இதுக்கு வராது. முகவரைக்கும் நமக்கு ஆர்டிகல் 32 தான் வரும். அதனால இதுவும் வந்து தப்பா தான் கொடுத்திருக்காங்க. அடுத்து 194வது கேள்வி கூற்று காரணம் இந்திய அரசமைப்பு நெகிழ மற்றும் நெகிழாத்தன்மை. இதுல வந்து 100க்கும் மேற்பட்ட திருத்தங்கள் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆப்ஷன் பி வந்து ரெண்டுமே கரெக்ட். அதுக்கு இது சரியான விளக்கம். 195 ஒரு மேக்ஸ் சம் கொடுத்திருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் சி 57. 196 பார்த்தோம்னா இதே மாதிரியே தான் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி வந்து 8. 197வது கேள்வி இந்த மாதிரி சீரிஸ் கொடுத்துட்டு இதுக்கு அடுத்த சீரிஸ் என்ன நம்பர்னு கேட்டிருக்காங்க. 34H240 ஆப்ஷன் ஏ. 198 பார்த்தோம்னா இதே மாதிரி பகடை சம் தான் கேட்டிருக்காங்க. 2 முறையான பகடைகள் உருட்டப்படும் போது பெருக்கல் பலன் 4ஆக இருக்கக்கூடியது, வித்தியாசம் வந்து 5ஆக இருக்கக்கூடியது என்னென்ன ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன் பார்த்தோம்னா ஆன்சர் ஆப்ஷன் பி 5/36. அதுக்கடுத்து 199 கேள்வி இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இதற்கு ஆப்ஷன் சி 21/64. ஆப்ஷன் 200 அதாவது லாஸ்ட் கேள்வி 200வது கேள்வி என்னன்னு பார்த்தோன்னா 25 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் இதை கேட்டுட்டு இதோட சரியான சராசரியை கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி 79.48. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். டிஎன்பிசி அஃபிஷியல் கீ ஃபுல்லாக சொல்லியாச்சு. இதுலையுமே வந்து ஒரு 5 or 6 கொஸ்டின்ஸ் பக்கம் அதாவது ஆன்சர் அவங்க கொடுத்தது தப்பாக தான் இருக்குது. அதெல்லாம் கிளைம் பண்ண வர வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட மார்க் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.